பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீனவர்கள் மீன் பிடிக்கிற படகுகள் பார்த்தீங்களா? இது ராமேஸ்வரம் அப்படின்ற இடம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பெரிய விசேஷமான பட்டணம். இங்கே கடல் தொழில் செய்கிற மீனவர்கள் தான் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான படகுகள், இது ஒரு பகுதி தான். ஆயிரக்கணக்கான படகுகள், இதுல சின்ன படகுகள், இது ஒரு பெரிய படகு, வித்தியாசமான படகுகள் வச்சிருக்கிறாங்க. இதுல தான் அவங்க மீன் பிடிக்க போறாங்க. கடலுக்குள்ள மீன் பிடித்து கொண்டு வர்றாங்க. அப்போ கடற்கரையில கடல் தொழில் செய்யறவங்க, அவங்க படகுக்கு முன்னால நான் நிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரத்துல நடந்து மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை தமக்கு சீஷரா தெரிந்து கொண்டாராம். பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, இவங்க எல்லாம் இந்த மீன்பிடி தொழில் செய்யறவங்க. அவங்களை தாங்கி சீஷராய் தெரிந்து கொண்டார். உலகத்தை கலக்கிறவளாய் மாற்றினார். அதனால இந்த மீனவ சகோதரர்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். ஆண்டவர் அவளை தெரிந்து கொள்ளணும், அவங்கள ரட்சிக்கணும், அவங்களையும் ஒரு பேதுருவை போல, அந்திரேயா போல, யோவான், யாக்கோபை போல மாற்றணும்னு நம்ம ஜெபிக்கணும். நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. மீன் பிடிக்க போற இடத்துல நிறைய பாதிப்புகள், எல்லை தாண்டி தாங்க இன்னும் சுடப்பட்டு கொல்லப்படுறாங்க, படகுகள் பறிக்கப்படுகிறது, நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப பெரியது. ராத்திரி முழுவதும் கடலுக்குள்ள இருக்காங்க. அதுல எத்தனை கிலோமீட்டர் உள்ள போயிருக்கிறோம், எத்தனை காரியம், அதெல்லாம் முழுமையா தெரியாது. அதுக்கு மத்தியில அந்த இருட்டுல அவங்க கடலுக்குள்ள போய் மீன் பிடித்து கொண்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் நினைத்து கட்டாயம் ஜெபிக்கணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேட்குறீங்களா? உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உங்களை பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களை வாலாகாமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் முதன்மையான இடத்துல உங்களை வைப்பேன். நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிற இடத்துல நீங்க முதன்மையான இடத்துல வெற்றி பெறணும். வேலை செய்யறீங்களா? வேலையில முதன்மையான இடத்துல, சிறந்த இடத்துல உங்களுடைய திறமை, ஞானம் அது வெளிப்பட்டு முதன்மையான இடத்துல நீங்க இருக்கணும். நீங்க தொழில் செய்யறீங்களா? உங்க பகுதியில நீங்க தான் தொழில உயர்ந்த நிலைமையில முதன்மை நம்பர் 1 இருக்கும். இதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்க ஊழியம் செய்யறீங்களா? முதன்மையான இடத்தில் இருக்கணும். நீங்கள் வாலாகாமல் தலையாவீங்க, நீங்க கீழாகாமல் மேலாவீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க தேவன் விரும்புகிறார். ஏதோ நமக்கு இருக்குங்க, நம்ம லைஃப் அவ்வளவுதான், இது போறோம் அப்படின்னு திருப்தியா இல்லாதபடி ஆண்டவர் விரும்புகிறதை முதல்ல அறிந்து கொள்ளுங்க. நீங்க முதன்மையான இடத்துல இருக்கணும். அதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எவ்வளோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரேன் விரும்புற முடியலையே. கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், உழைக்கிறேன், எல்லாமே பிரயாசப்படுறேன், ஆனா முதன்மையா வர முடியலையே. எவ்வளவு பிசினஸுக்கு ராத்திரி பகலா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், அன்னன்னைக்கு உள்ளதுக்கு தானே சரியா இருக்குது, நான் இன்னும் அதுக்கு மேல உயர முடியல கலங்குறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க விரும்புகிறார். நீங்க அதை விரும்பணும். ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என்ன நீங்க தலையாக்குவீங்க, மேன்மையாக்குவே விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கணும். சரியா? ஜெபித்தால் மாத்திரம் போதாது. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், அடுத்து ஆண்டவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? உபாகமம் 28:1 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நடக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். அப்போ வெறுமனை ஜெபித்தால் மாத்திரம் போதாது, அதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய கட்டளை ஆண்டவர் நம்ம எழுதி கொடுத்திருக்க எப்படி வாழணும்னு சொல்லி, அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணுமா? அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். அப்ப நீங்க தினந்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய பணிகளை செய்யணும். நீங்க படிச்சாலும், வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், பிசினஸ் பண்ணாலும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆண்டவரை என்னோடு பேசுங்க. தேவ சமூகத்துல நெருக்கமாய் அவரோடு வாழ்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். மகனே, மகளே, உன்கிட்ட பேச நான் விரும்புறேனே, உனக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேனே, நான் சொல்லுகிறபடி நீ செய்தியன்னா நீ முதன்மையான இடத்தில் வருவாய் என்பதாய். பாருங்க, ஒரு ஏழை தாயா, அவங்க மாட்டு பண்ணை வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்யறவங்க. அவங்க குடும்பத்துல சாபம் இருந்ததுனால நிறைய கன்றுக்குட்டிகள்லாம் மரித்து போச்சு. 200க்கு மேல 10 வருஷத்துக்குள்ள.
அதனால இது ஒரு சாபம், மந்திரவாதம் பண்ணி தாயத்தெல்லாம் மாடுகளை கட்டி பார்த்தாங்க, ஆகல. அப்போ இயேசுவை பற்றி அறிந்து செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து சாபத்தின் விடுதலை பெற்றுட்டாங்க. இப்ப கன்றுக்குட்டிகள்லாம் உயிரோடு இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பான்னு காத்திருந்தா பால் வியாபாரத்துல லாபம் இல்லை, நஷ்டம் உண்டாகிறது. அப்போ அவங்க ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போனாங்க. ஒரு ஏழை தாயார், கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்க வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், சாபத்தெல்லாம் மாத்திட்டீங்க, ஆனா முழுமையான ஆசீர்வாதம் வரலையே, என் வியாபாரத்துல நஷ்டம் தான் இருக்குது, லாபத்தையே பார்க்க முடியலையே. அப்ப அவங்க கேட்ட போது ஆண்டவர் சொன்னாராம், அவங்க சொல்றாங்க, கர்த்தர் பேசினார், மகளே நீ பால்ல தண்ணி கலந்து வியாபாரம் பண்ற, நான் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? உண்மையிலேயே இப்போ தண்ணி கலக்க கூடாது ஆண்டவரே, கலக்க கூடாது மகளே, சுத்தமான பாலை மக்களுக்கு கொடு. அப்ப அது வரைக்கும் அவங்க மனசுல என்ன நினைச்சிருந்தாங்க, பால்ல தண்ணி கலந்து வியாபாரம் பண்ண தப்பு இல்லை, ஏன்னா எல்லாரும் கலக்குறாங்க, எல்லாருமே தண்ணி கலந்தா பால் வியாபாரம் செய்யறாங்க. வேற சிலர் ரகசியமா கலக்குறாங்க, சிலர் தெரிஞ்சு கலக்குறாங்க, தண்ணி கலப்படம் தான் பிசினஸ் பண்றாங்க. இவங்களுக்கு தெரியாது, இத்தனை வருஷங்கள் அப்படி பண்ணிட்டாங்களா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு தண்ணி கலக்க கூடாது. எப்படி தெரியும்? அவங்களே சொல்றாங்க, அவங்க சாட்சி எங்கிட்ட இருக்கு. ஆண்டவர் அவனுடைய மனதில் தெளிவா கர்த்தர் பேசினார்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்துல இருக்கிற பால் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தாயாரோட ஆண்டவர் பேசுகிறார், உங்ககிட்ட பேச மாட்டாரா? நீங்க காத்திருக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, கேட்டு பழகுங்க, காத்திருந்து பழகுங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்பதான் அது பாவம்னு தெரிஞ்சு தண்ணி ஊத்தாதபடி சுத்தமான பாலை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்ச, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இப்ப நல்ல லாபம், இப்ப நிறைய ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய குரலை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணித்து கொண்டா இந்த வாக்குத்தத்த நம்பர் 1 இருப்பீங்க, உயர்த்தப்படுவீங்க, தலையா இருப்பீங்க, வாளா இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்ப ஆண்டவர் என்கிட்டையும் பேசணும், எனக்கு அந்த அனுபவம் வேணும், நான் காத்திருந்த உடைய குரலை கேட்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். கேட்குறீங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நானும் முதன்மையான இடத்தில் இருக்க விரும்புகிறேன், நீர் விரும்புகிறபடி என்னை ஆசீர்வதியும், வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். நான் உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்த நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு பேசும், என்னை சரிப்படுத்தும், என்னை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.